ப்ளீஸ் கத்தி பேசாத பாண்டி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாண்டி. கத்தக்கூடாது. நீ பண்ண காரியத்தை நினைச்சா எனக்கு அப்படியே பத்தி எரியுது. அன்னைக்கு நான் உனக்கு செல்ஃபிஷ் சொல்லிட்டேன்னு என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டேன். இன்னைக்கு சொல்றேன், நிஜமாவே நீ ஒரு செல்ஃபிஷ் தான். உனக்கு உன்னை பத்தி மட்டும் தான் கவலை. பாண்டி உனக்கு என்னால தெரியாது பாண்டி. என்னடி நிலைமை, பெரிய நிலைமை. உன் வீட்டுல உன்னை திட்டுறாங்க, அவளை திட்டு அடி வாங்க பயந்தா நீ ஏன் என்ன பார்க்க வர? தயவு செஞ்சு வராத. அப்பவே தப்பா படிச்சல. நான் உன்கிட்ட சொன்னேனா, நீ என்ன மனுஷியா? உன் பேச்ச கேட்டு தட்ட தூக்கிட்டு போனா அந்த பொண்ணு என்னடா என் புருஷன் கூட வாழ போறேன்னு அசால்ட்டா சொல்லுது. அப்ப என்ன கருவாட்டு இருக்கீங்க வந்து நிச்சயத்துக்கு நான் குடிச்சு போறாங்க அவங்க. ராஸ்கா. அட புரோக்கர் பண்ணாட மட்டும் கண்ணுல கிடைக்கிட்ட அவன வெட்டி போற வெட்டி. என்ன வேலை பண்ணிருக்கான்? இந்த லட்சணத்துக்கு ஏன் நொண்ணனே அந்த கஸ்தூரியா எல்லாத்தையும் கூட்டி போய் அவமானப்பட்டு வந்ததா மிச்சம். இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் பூரா டமர் அடிப்பாங்க. சந்தி சிரிக்க போகுது. அண்ணன் தங்கச்சி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இத சொல்லி சொல்லி சிரிச்சிட்டே இருப்பாங்க. நல்லா கூத்து கட்டி அடிக்கிறீங்க. கூத்து கட்டி அடிக்கிறீங்க. போதும் நிறுத்துறீங்களா? ஊர் பேசுறதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? இது வரைக்கும் ஊர் நம்மள பேசாததா? ஏதோ புதுசா அவன மாதிரி பேசுறீங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் போகாம இங்கே உட்கார போறேன். நீ பண்ண கூத்துக்கு போத்தா போற. ஆள பாரு. நிச்சயம் நின்னு போனதுல நம்ம எல்லாரையும் விட அவருக்கு தான் கஷ்டமா இருக்கும். இப்ப அவரே திட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பயமா இருக்குங்க. இவ்வளவு வெளியே என்ன பண்றது? எப்படிங்க பழைக்க முடியும்? இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சோழா, எனக்கு கல்யாணம் நடந்துட்டா பாண்டிக்கு கல்யாணம் நடந்துடலடா. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணேன். நான் கேட்டேனா எனக்கு உடனே கல்யாணம் நடக்கணும், அதுக்காக முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கேட்டேனா? இல்லடா பாண்டி, வானத்தி உன்னை நம்பி வீட்டை விட்டே வந்துருச்சு. ஆனா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம திரும்ப அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுட்டல. அந்த பொண்ணு பாவம்டா, ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வேற சொல்லியிருக்கேன். நான் தான் உன் கல்யாணத்துக்கு தடையா இருக்கேன்னு தெரிஞ்சதும் மனசே உடஞ்சிருச்சா. அதான் நான் கல்யாணம் பண்ணிட்டா உன் கல்யாணத்துக்கு எந்த தடையும் இருக்காது, நீயும் வானதியும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்களேன்னு. அதனால தான்டா உடனே கல்யாணம் ஆனா போதும்னு யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னன்னு சொல்ற? வானதி உன்னை பத்தி இப்பெல்லாம் சொன்னாலா? கல்யாணம் ஆனதா நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்க. அதை என்கிட்ட சாதாரணமா பேச்சு வாக்குல சொல்லிச்சு, அவ்வளவுதான்டா, வேற ஒண்ணும் இல்ல.